செயற்பாடுகளை செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற முதல் செயற்பாடாக ஒரு மக்களுக்கான ஒரு சேவையிலே மிக முக்கியமான ஒரு சேவையாக நாங்கள் 2 பயனாளிகளை இனங்கண்டு அந்த பயனாளிகளுக்கான மின்சார சக்கர நாற்காலி வழங்குவ நிகழ்வு தான் இன்றைய நிகழ்வு. நாங்கள் உங்களுடைய இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகவியலாளர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஒரு சற்று நேரம் பொறுங்கள். அதற்கு பிறகு நாங்கள் உங்களோட ஒரு பைரதனை அவர்களை அழைக்கின்ற ஒரு உரையாற்றினார். ஏனைய உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்கள் எங்களுடைய உயிரிழை அமைப்பு எனக்கு வழங்கி வைக்குமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன். சூப்பர், வாங்க வாங்க, அப்படி வாங்க. நிலம் காப்பகமானது பல வழிகளில் வாழ்வாதாரம், கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளில் இந்த மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றது. அப்போ 8 நாடுகள் இணைந்து இந்த கல்வி, வாழ்வாதாரம், மருத்துவத்துக்காக பல நடவடிக்கைகளை செய்து இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் இந்த கல்வியில கூட முன்னேறி இருக்கின்றார்கள். இந்த மக்கள் நலம் காப்பகம் ஊடாக இந்த கொடியாளர்கள், புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழுகின்ற கொடியாளர்கள் வழங்குகின்ற இந்த நிதி ஊடாக இன்று வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற தாய் தந்தையரை இழந்த எத்தனையோ பிள்ளைகள், மாணவர்கள் இன்றைய கல்வியில உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றார்கள். கல்வி, வாழ்வாதாரம், மருத்துவம் இந்த வகையிலே இன்றைக்கு ஏற்கனவே நாங்கள் பலருக்கு இந்த சக்கர நாற்காலிகளை, அதாவது மின்சாரத்தில் இயங்குகின்ற தற்காலிக நாற்காலிகளை வழங்கி இருக்கின்றோம். அந்த வகையில இன்றும் 2 பேரை தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த 2 பயனாளிகளுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் அந்த சக்கர நாற்காலிகளை வழங்கி இருக்கின்றோம். என் பேர் ஸ்வேக்கின் பிள்ளை இருதயராஜா, கிளிநொச்சியிலிருந்து வந்திருக்கிறேன். உண்மையிலே இந்த மின்சாரத்திலே பாய்க்கின்ற சக்கர நாற்காலி என்பது எங்களுடைய முள்ளந்தண்டுடன் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கும் மிகவும் ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. நீண்ட போர் காரணமாக நீண்ட கஷ்ட துன்பங்களை சந்தித்து யுத்தங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வந்து தடுப்பு மாமல்ல இருந்து நிறைய துன்பங்களை சந்தித்து இன்று வரைக்கும் முள்ளந்தண்டுடன் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முள்ளந்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சக்கர நாற்காலி என்பது மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கின்றது. இப்போ அதிலேயும் இப்போ இந்த மின்சாரத்தில் ஓடுற இந்த சக்கர நாற்காலி என்பது எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் இப்போ நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கைகளை ஒரு கடைகளுக்கு போகிறதுக்கு, ஒரு சாமான் வாங்குறதுக்கு, அப்படியான பல தேவைகளுக்கு இது ஒரு மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கின்றது. இது எங்களை மாதிரி முள்ளந்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இருக்கிறார்கள். இந்த நார்த் ஈஸ்ட் பீப்புள் வெல்ஃபேர் அசோசியேஷனால இது 3வது சக்கர நாற்காலி வழங்கப்பட்டிருந்தது. இது ஏற்கனவே இங்கே மல்லாவில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு வழங்கப்பட்டது. இல்லை, இதை உண்மையிலே ஒழுங்குபடுத்தி தருகின்ற எங்களுடைய இந்த நார்த் ஈஸ்ட் பீப்புள் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோட, எனக்கு இந்த சக்கர நாற்காலி வழங்குறதுக்கு வழங்கிய கொடையாளியான வேலுப்பிள்ளை சசிரூபன் அவருடைய ஞாபகத்தமாக அவருடைய சகோதரரால் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நான் இந்த நேரத்தில் வேலுப்பிள்ளை சசிரூபன் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய சகோதரர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கும் மாங்குளத்தில் இருக்கின்ற அரசு அதிகார அலுவலகங்கள் 15 அலுவலகங்களுக்கு நாங்கள் கடிதம் மூலமாக அழைப்புதல் கடிதம் கொடுத்திருந்தோம். ஒரு அதிகாரியின் நாங்கள் உங்களுக்கு அது யார் யாருக்கு என்றால் துறை செயலாளர்கள் அறிவித்து
போலீஸ் அத்தியட்சருக்கு அறிவித்து, ராணுவ அதிகாரிகள் அறிவித்து, ஆர்டிஐ தலைவருக்கு அறிவித்து, சுகாதார வைத்தியசாலையுடைய தலைவருக்கு அறிவித்து, 2 வங்கியிலே மக்கள் வங்கி, இலங்கை வங்கி தலைவர்களுக்கு, அதே போல கல்வி நிலையத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு, பாடசாலை அதிபருக்கு, அதே போல இங்கே ரயில் புகையிரத நிலையங்களுடைய பொறுப்பு அதிகாரிகள் 15 பேருக்கு அறிவித்திருந்தோம். எந்த ஒரு அதிகாரியும் வருகை பெறவில்லை. எனக்கு தெரியல ஏனென்று எங்கள் தொடர்பாக தவறான கருத்து இந்த பகுதியிலே பரவுகின்றபடியாவோ அப்படி இல்லை, நாங்கள் இதில் பங்கு கொள்ளக்கூடாது. ஆனால் இப்படியான சேவை செய்கின்ற நிறுவனத்தை கை கொடுக்க வேண்டும் அரசாங்கம். அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இந்த நிறுவனங்கள் செய்து கொண்டு வருகிறது. இருந்தும் இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் இயங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே இதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறபடியே நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்தியாவில் வந்தோம்னா கொடுப்போம், இந்தியாவில் என்ன எடுப்போம், அது பெரிய காசு இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் இதை செய்கிற இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற இந்த முயற்சிக்கின்ற அந்த பார்த்திபன் அதோடு சேர்ந்தார்கள். இதை தொடர்ந்து முயற்சித்து தொடர்புடைய இதில் எல்லாருமே பாக்கியக்குள்ள உண்மையாக கவலையாக இருக்கு. இந்த வடம் பாதிப்புக்கு அமைப்புல கிட்டத்தட்ட 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு வரை சக்கர நாற்காலியை பயன்படுத்தி வருகிறாங்க. அந்த கல்ச்சர்களை அங்காத இருக்கிறாங்க. அதோட இடக்கொண்டிலை அவர்கள் வெளியில இப்படி தொழில் வாய்ப்புகளை உலகத்தின் மத்தியில செய்து மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய இந்த சக்கர நாற்காலிகளை பயன்படுத்தி நம்முடைய வேலையை மத்தியோடு சேவையோடு அந்த உலகம் அடைந்து அடுத்த பொண்ணுகளோடு பலி எடுத்து அவங்க குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்க அவங்க பிள்ளைகளுக்கான கல்வி சேவைகள் இருக்கிறாரு. அப்படியான சேவைகளை செய்து அமைப்பு எங்களோட உயிரிழந்த அமைப்புக்கு இப்படியான சேவைகளை செய்து எங்களோட பயனாளிகள் பிள்ளைகளுக்கு இடத்திலே நான் அரசியலை கலைக்கின்றேன் என்று தவறாக என்னை எண்ண வேண்டாம். எல்லோருடைய எண்ணங்களிலும் மனதிலும் இருக்கின்ற விடயங்களை நான் வெளிப்படையாக கூறுகின்றேன். இதுதான் உண்மையான நிலவரம். எனவே புதிதாக தோற்றப்படுகின்ற ஒரு கட்சியிலே அரசியல் நிபுணத்துவம் கொண்ட, அரசியல் ஆளுமை மிக்க, தன்னலம் கருதாத, சுயநலம் கருதாத, மக்கள் நலனை மட்டுமே கருதி இருக்கின்ற வேட்பாளர்களை தெரிவு செய்து அது தனி கட்சியாக பதிவு செய்யப்பட்டு அது மக்களுக்கான ஒரு கட்சியாக இயங்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு முழுமையான வேண்டுகோள்.